ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாய் ஃப்ரெண்டோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ தன்னை சீட் பண்ணுறாங்களா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே இன்னொரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு நிறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நோட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீப் எவ்ரி திங் டு செல்ஃப். எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, எல்லாம் அவங்க மைண்டுக்குள்ளேயே வச்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுவாக இருந்தாலுமே ஓப்பனப்பாக பேச மாட்டாங்க, எல்லாத்தையும் மைண்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. உங்கள்கிட்ட எதையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன போய் பேசினாலுமே அதை அவாய்ட் தான் பண்ண பார்ப்பாங்க. ஸோ தனிமையும் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, தனிமையிலே எப்போவுமே இருப்பாங்க. இதுக்கெலாம் மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து உங்களை ஏமாத்துறது தான் கைஸ். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைடிங் தியர் ஃபோன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் எல்லாமே சேட் கால்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் உங்களுக்கும் தெரியாமல் அவங்க என்ன வேணால் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எப்போ ஃபோன் கேட்டாலுமே கொடுப்பாங்க, ஓப்பனாக இருப்பாங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. பட் டே பை டே போக போக அவங்க உங்களை ஏமாத்துன்னு தெரிஞ்ச உடனே மொத்தத்தையும் உங்களை ஹைட் பண்ணுவாங்க. உங்கள் ஃபோன் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க, அது எல்லாத்தையும் அதில் தான் ஹைட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் இன் த மூட் ஆல்வேஸ். எப்பவுமே ஒரு நல்ல மூட்லேயே இருக்க மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, கோவமாக பேசுகிறது, நீங்கள் என்ன போய் பேசினாலுமே அதை ஒரு சண்டையாக மாற்றி கோவப்படுத்தி வைக்கிறது, அப்படி நிறையா பண்ணுவாங்க. உங்கள் மேலே பார்த்தாலே வெறுப்பாக பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாமே ஒரு புரியுதுக்கு ஒரு மெயினான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பின்னாடியே உங்களுக்கே தெரியாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, பொண்ணோ பையனோ யாராக இருந்தாலும் சரி. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கில் டூ மச்சாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போ நார்மல் 8 ஹவர்ஸ் ஒர்க்னால் அவங்க பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் தாண்டியும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்குது அப்படின்வாங்க. நீங்கள் பேசுனது பார்த்தா கூட ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் தான் எனி டைம் இருப்பாங்க. அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸோ எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடுறது. இப்போ நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டால், ஏன் இப்படி லேட்டாக வர அப்படி எது கேட்டாலுமே அந்த ஒரு சின்ன விஷயத்த ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கி உங்கள்கிட்ட கோபமாக பேசுவாங்க. கோவத்திலே எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட ஒரு நார்மலாக சாஃப்டாக ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணும்போது இருந்த ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறது அது எல்லாமே எதுவுமே இருக்காது. எப்போவுமே கோவமாக தான் இருக்கும். இது எல்லாமே கடைசி எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கப் தான் கைஸ் முடியும். ஸோ இதான் வைஸ் என்னோடய டிப்ஸ். இதுமாரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ், லைஃப் டிப்ஸ் பற்றி தெரியணும்னா இந்த ஸ்டாமி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்ஸ்கிரைபிங், கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் லவ் யூ கைஸ்.